Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 27/6/2025 வெள்ளிக்கிழமை காலை 7:25 வரை பூசம் நட்சத்திரம். அன்பர்களே, ஒரு சிலர் தவறு செய்யவே லாயக்கற்றவர்கள். தவறு செய்கிறார்கள் என்றால் காட்டி கொடுத்து விடும். வியர்க்கும், தடுமாறுவார்கள், உளறுவார்கள், தவிப்பார்கள். அவர்களை பார்த்தால் ஒரு குழந்தை கூட சொல்லும், ஏதோ தப்பு செய்ய இருக்கிறார், தப்பு செய்து விட்டார் என்று. எனவே அவர்கள் கூடிய மட்டும் தவறு செய்வதில்லை. தவறை எப்படி செய்வது என்பதும் அவர்களுக்கு தெரியவில்லை. இப்படிப்பட்டவர்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும் என்று பல வழிகள் இருக்கின்றன, பல வகைகள். அதில் ஒன்றை இப்பொழுது பார்ப்போம். குரு அவர்தான் மிக முக்கியம். குரு கேந்திரங்களில் வலிமையுடன் இருக்க, அவர் ஏறிய நட்சத்திரத்து அதிபதி. எல்லா கிரகமும் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்து பாதத்தில் தான் இருக்க வேண்டும். குருவும் அப்படி ஏதேனும் ஒரு நட்சத்திர பாதத்தில் தான் இருப்பார். அப்படி அவர் ஏறிய நட்சத்திரத்து அதிபதி சுபர் ஒருவர் வீட்டில், அது கேந்திர திரிகோணமாக இருக்க வேண்டும். அவனை குரு பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். கேந்திரங்களில் குரு ஆட்சியோ உச்சமோ வலிமையோ பெற்று இருக்க, வலிவுடன் இருக்க, அவர் ஏறிய நட்சத்திரத்து அதிபதி கேந்திர கோணங்களில் சுபர் வீட்டில் இருக்க, இது முக்கியம், சுபர் வீட்டில் இருக்க அவரை குரு பார்க்க. எழுதி வைத்து கொள்ளுங்கள், அவர் தவறு செய்ய மாட்டார். அவரால் தவறு செய்ய முடியாது. அதற்கு உண்டான அந்த திறமை பிறப்பிலேயே அவருக்கு அமையவில்லை. ஆக இது போன்ற ஒரு நபரை நாம் நம்பலாம், நம்பிக்கைக்கு உரியவராக இருப்பார். காரணம், கேந்திரங்கள் என்று சொன்னாலே நமது செயல்பாடுகளை குறிக்கும் இடம், நமது முயற்சி, இவை தான் இந்த கேந்திரங்களுக்கு வரும். 4ஆம் இடம் கேந்திரம், கல்வி, வித்தை, நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் கஷ்டப்பட்டு. 7ஆம் இடம் உறவு, மனைவி, நாம் நன்றாக பார்த்து இஷ்டப்பட்டு தேர்ந்தெடுக்க வேண்டும். 10ஆம் இடம் தொழில், நாம் இஷ்டப்பட்டதை தான் சிரத்தையோடு செய்வோம். இவையெல்லாம் நம்ம இஷ்டத்திற்கு உட்பட்டது. யாருக்கு மகனாக பிறக்க வேண்டும்? நம்ம ஆசையா? இல்லை. 5, 9 புத்திர அப்பா, இவைகளுக்கு உடையது. ஆக கேந்திரங்களில் குரு இருந்தார், இவனது செயலுக்கு உத்தரவாதம் அளிக்கும் ஒரு இடம், இவனது செயல்களை உருவாக்கி இயக்கும் ஒரு இடம், அது குரு. வலிமை பெற்று இருக்கிறார். இந்த ஒன்றே போதும் அவன் நல்லவன் என்று சொல்ல. பற்றாக்குறைக்கு அவன் ஏறிய நட்சத்திரத்து அதிபதி சுபர் வீட்டில் கேந்திர கோணங்களில் குரு பார்க்க, எல்லளவும் அவனால் கெட்டதை செய்ய முடியாது. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும். புத்திசாலித்தனமாக யோசித்து எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்து எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடித்தார் என்ற நல்ல பெயர் கிடைக்கும். நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய உங்கள் முயற்சி பெரும் முயற்சி.
சாதாரணமானவர்களுக்கு இந்த எண்ணமும் இப்படித்தான் செயல்பட வேண்டுமென்ற ஆசையும் உதிக்காது. அப்படிப்பட்ட ஒரு செயலில் இன்று நீங்கள் இறங்குகின்றீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி சற்று அவமானம் கூட வரலாம். உங்களை மதிப்பார் இல்லை, கண்டுகொள்வார் இல்லை. ஆனால் மதியத்திற்கு பிறகு உங்களை யாரெல்லாம் பார்க்கின்றார்களோ அவர்களெல்லாம் உங்களை மதிப்பார்கள். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி வரவேற்பு, மறுபாதி உங்கள் மீது பழிச்சொல் சுமத்த வாய்ப்பு உண்டு. மதியத்திற்கு பிறகு சற்று எச்சரிக்கை. சிம்ம ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி வீண் விரயம். பிடிக்காத வீட்டில் நீங்கள் இருப்பது போல் உங்கள் நிலை இருக்கும். மதியத்திற்கு பிறகு உறவு தலைக்கும். முதற்பாதி சற்றே விரிசலை காணலாம் உறவில், மறுபாதி நன்றாக இருக்கிறது. கன்னிராசி அன்பர்களே, லாபம் உண்டு. இந்த லாபத்தை நீங்கள் பெறுவது எப்படி? உங்களது புத்திசாலித்தனம் ஒரு விஷயத்தில் நல்லபடியாக வேலை செய்கிறது. களையப்பட வேண்டியது எது என்பதை கண்டறிந்து அதை களைந்து இந்த வெற்றியை பெறுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களது வித்தையும் திறமையும் நேர்மையும் இணைகின்றன. இணைந்து ஒரு செயலை செய்கின்றன. அந்த செயல் மாபெரும் நன்மையை செய்யும் உங்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் ஒரு நல்ல விஷயத்திற்காக உங்களை ஒப்படைப்பீர்கள். உங்கள் லட்சிய கனவை நிறைவேற்ற இன்று துடிப்புடன் வேலை செய்ய ஆரம்பிப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, புதுமையாக பேசி, புரட்சிகரமாக பேசி, வினோத முறையில் முயற்சி செய்து அடுத்தவர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படத்தக்க வகையில் செயல்புரிந்து நினைத்த காரியத்தை முடித்துக் கொள்வீர்கள். நல்ல நாள். மகர ராசி அன்பர்களே, ஒரு சில நேரங்களில் ஒரு சிலருக்கு நல்ல மதிப்பு உண்டாகும், பெருமை உண்டாகும், உயர்வு உண்டாகும். எப்படி என்றால், சத்தியத்தை பேசி. உண்மைக்கு என்றுமே ஒரு சிறப்பு உண்டே, அந்த சிறப்பை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் உண்மையை பேசி. கும்பராசி அன்பர்களே, மட்டற்ற மகிழ்ச்சி என்ற ஒரு வார்த்தையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள். எப்படி என்று சொன்னார், வந்துவிட்ட இந்த ஒன்று
என்னென்ன தொல்லைகளை கொடுக்கப் போகிறதோ என்று சில காலம் பயந்து வருந்தி கொண்டிருந்த உங்களுக்கு இன்று அது காணாமல் போய்விடுகிறது. அப்போது ஏற்படும் ஒரு மகிழ்ச்சி, மட்டற்ற மகிழ்ச்சி. மீனராசி அன்பர்களே, உறவுகள் புகழும், நண்பர்கள் புகழ்வார்கள். இது வாடிக்கையாக நடப்பதுதான் உங்களுக்கு. ஆனால் சம்பந்தமே இல்லாத பலர் இன்று உங்களை புகழ்வார்கள். ஏன்? அப்படிப்பட்ட ஒரு நற்செயலை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.